தற்போது ஒரு முக்கிய செய்தி, தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக ஜான் பாண்டியன் அறிவித்துள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வனராஜ் சங்கரிடம் கேட்கலாம். வனராஜ் சங்கர், கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. ஆனந்தி வணக்கம். நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் விலகுவதாக திருநெல்வேலியில் அக்கட்சியின் நிறுவன தலைவர் ஜான் பாண்டியன் தற்பொழுது அதிரடி அறிவிப்பினை செய்தியாளர் சந்திப்பில் வெளியிட்டிருக்கிறார். தமிழக அரசியல் களத்தில் ஒரு மிக முக்கிய அதிரடி திருப்பமாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து தங்களது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அதிகாரப்பூர்வமாக வெளியேறுவதாக அக்கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ஜான் பாண்டியன் திருநெல்வேலியில் அதிரடியாக அறிவித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்து அவர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்புகளின் விவரங்களை பார்த்தோம் என்றால், தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலை தற்போது நிலவி வருகிறது. இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டும் கட்சியின் எதிர்கால அரசியல் நகர்வுகளை முன்னிறுத்தியும் தாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து தற்காத்துக் கொள்ளும் பொருட்டு முழுமையாக வெளியேறுகிறோம். இனிமேல் எங்களது கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியில் நீடிக்காது என தெளிவுபடுத்தினார். தாங்கள் இந்த கூட்டணி முடிவை எதனால் எடுக்கிறீர்கள் என கேட்டதற்கு, அடுத்ததாக எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கப் போகிறீர்கள், இது குறித்த தேர்தல் நிலைப்பாடு என்ன என செய்தியாளர்கள் கேட்டபோது, எங்களது அடுத்த கட்ட அரசியல் பயணம் மற்றும் கூட்டணி குறித்த கட்சியின் மாநில மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்கும் பொதுக்குழுவை கூட்டி அதில் விரிவாக விவாதித்து முறைப்படி முடிவு செய்து அறிவிப்போம் என்று தெரிவித்தார். மிக முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால், பாஜக தலைமைக்கு இது குறித்து தெரிவித்தீர்களா என கேட்டபோது, இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாகவே எங்களது முடிவினை அறிவிக்கிறோம் எனவும் ஜான் பாண்டியன் தெரிவித்தார். உள்ளாட்சி தேர்தல் நெருங்கும் வேளையில் தென் தமிழகத்தில் தங்களுக்கு என தனி வாக்கு வங்கியை வைத்துள்ள தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியில் இருந்து விலகி இருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக அரசு தமிழகத்தில் அமைந்த பிறகு திமுக கூட்டணியில் இருக்கும் பெரும்பாலான கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஐக்கியமாகியுள்ளன. அதிமுகவில் இருந்தும் பலர் தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். அதிமுகவின் பல்வேறு கட்ட தலைவர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ள நிலையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவரான ஜான் பாண்டியனின் இந்த அறிவிப்பு மிகுந்த அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் ராஜபாளையம் தொகுதியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியனின் மனைவி பிரிசில்லா பாண்டியன் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனந்தி.